அந்த ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் அங்கேருந்து க்ரௌடை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் பொண்ணுகளையெல்லாம் சைட் அடிக்கல, அவன் மரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனோட மரணம் அங்கே புகை மூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த கோல் போடுறா. அந்த நிமிஷம் அவனை நோக்கி ஏதோ ஒரு நெருப்பில் எரிஞ்ச மாதிரி உருவம் அவன் பக்கத்தில் வருது. அந்த கோலும் விழுகுது. எல்லாரும் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. அந்த உருவம் அவன் பக்கத்தில் வந்த உடனே பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டாக அவனோட லாக்கர் கிட்ட போகிறா. அந்த லாக்கரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவசரமாக அதை ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறா. மண்டையோடு மாதிரி ஒரு விசில் இருக்குது. சடனாக அந்த உருவம் அவன் முன்னாடி வந்து நிற்குது. உடனே அந்த விசிலை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். இந்த விசில் உடைச்சாச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக அவனும் குளிக்கிறதுக்கு போகிறான். குளிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த உருவம் மறுபடியும் அவனோட பக்கத்தில் வருது. நெருப்புல எரிஞ்ச மாதிரி இருக்க அந்த உருவத்தை பார்க்குறான். சடனாக அவனோட வாய்க்குள்ள கையை விடுது. அவனும் எரிய ஆரம்பிக்கிறான். அவனோட கதறல் சவுண்டு கேட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து பார்க்கறக்குள்ளே அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான்.